அன்பானவர்களே, இந்த தேவ வார்த்தைகளை கேட்கப் போகிற உங்கள் யாவரையும் நான் அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறேன். தொடர்ந்து எங்களுடைய சத்தியங்களை நீங்கள் கேட்டுக்கொண்டு வருகிறீர்கள். தொடர்ந்து இந்த வார்த்தைகளை கேளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த செய்தியை கேட்பதற்கு முன்பதாக இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருப்பீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோடு கூட அந்த பக்கத்தில் உள்ள பெல் பட்டன், அந்த சிம்பிளை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்பொழுது உங்களுக்கு நாங்கள் தினமும் அப்லோட் செய்கிற தெய்வ செய்திகள் உங்களுக்கு கிடைக்கும். தேவாதி தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து நாம் சத்தியத்தை கேட்போம். இந்த செய்தியின் தலைப்பு உதவி செய்வது, ஹெல்பிங். அதாவது உதவி செய்வது என்பது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு நல்ல வார்த்தை தான். அநேகர் செய்து கொண்டிருக்கிறார்கள், அநேகர் செய்யாமலும் இருக்கிறார்கள். தங்களுக்கு இயன்ற உதவிகளை செய்கிறவர்களும் இருக்கிறார்கள். தங்களால் இயன்று கூட, தங்களால் இருந்து கூட மற்றவர்களுக்கு உதவியே செய்யாத மனிதர்களும் இருக்கிறார்கள். தாங்கள் மாத்திரம், தங்களுக்கு மாத்திரம், எனக்கு, என்னுடைய குடும்பத்திற்கு என்று சேர்த்து கொண்டிருக்கிறவர்களும் இருக்கிறார்கள். தங்களுக்கு கிடைத்த எல்லாவற்றையும் தான தர்மமாய் செய்கிறவர்களும் உண்டு, கொடுக்கிறவர்களும் உண்டு. அப்படித்தான் உதவி செய்வது, ஹெல்பிங், மற்றவர்களுக்கு உதவி செய்வது. இது வேதத்தின் அடிப்படையில் சில வார்த்தைகளை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். 1 பேதுருவின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 11வது வசனத்துல, ஒருவன் உதவி செய்தால் தேவன் தந்தருளும் பலத்தின்படி செய்ய கடவன். எல்லாவற்றிலேயும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவன் மகிமைப்படும்படியாக செய்வீர்களாக. அவருக்கே சகல மகிமையும் வல்லமையும் உண்டாகட்டும். சிலர் விளம்பரம் பண்ணுவாங்க, நான் இப்படி உதவி செய்கிறேன்னு சொல்லி ஒருத்தருக்கு உதவி செய்து அந்த ஃபோட்டோ முழுவதையும் எடுத்து என்ன பண்ணுவாங்க, பிரபலப்படுத்துவாங்க. எல்லா இடத்துல உலகம் முழுவதும் பிரபலப்படுத்துவாங்க. நான் உதவி செய்து விட்டேன்னு சொல்லி. சிலர் உதவி செய்து விட்டு மற்றவர்களிடத்துல உதவி கேட்பார்கள். நான் இப்படியெல்லாம் உதவி செய்கிறேன், அதனால நீங்க எனக்கு, அப்போ தங்களை அந்த இடத்துல காட்டிக்கொள்வார். ஆனால் வேதம் இதற்கு என்ன சொல்லுகிறது என்றால், சத்திய வசனம், சத்திய வார்த்தைகள் என்ன சொல்லி இருக்கிறது என்றால், ஒரு உதவி செஞ்சா தேவன் தந்தல், ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்க பலத்தின்படி செய்ய, உங்களுக்கு என்ன பலம் இருக்கோ அதன்படி உதவி செய்யுங்க. உங்களால் ஒரு சின்ன பொருள் தான் கொடுக்க முடியும்னா அதை செய்யுங்க. இல்லை உங்களால் ஒருத்தருடைய வாழ்க்கையவே மாற்றி அமைக்கக்கூடிய ஆசீர்வாதமான காரியங்கள் அவங்க கொடுக்க முடியும்னா அதை செய்யுங்க. எதை செய்தாலும் எல்லாவற்றிலேயும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவன் மகிமைப்படும்படியாக செய்வீர்களாக. எப்படி செய்ய வேண்டுமா? தேவன் மகிமைப்பட வேண்டும், ஆண்டவருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். வசனம் சொல்லியிருக்கிறது, வலது கை கொடுக்கறது என்ன பண்ணக்கூடாதான், இடது கைக்கு தெரியக்கூடாதான். அதுதான் உதவி செய்வது, அதுதான் ஹெல்பிங். அது வலது கையில கொண்டு போய் நம்ம கொடுக்குறோம், அது இடது கை கூட அதை பார்த்துடக்கூடாதாமா. ஆம் பிரியமானவர்களே, வசனம் சொல்லியிருக்கிறது, அவருக்கே சகல மகிமையும் வல்லமையும் கனமும். தேவாதி தேவனுக்கு நீங்க என்ன உதவி செஞ்சாலும், என்ன ஹெல்ப் பண்ணினாலும், அதை மனுஷன் எழுதி வைக்கிறதுல, நீங்க எழுதி வைக்கிறதெல்லாம் தேவையே இல்லை. அது நம்ம செய்ய வேண்டியது கிடையாது. ஆனா தேவாதி தேவன், நம்மை படைத்தவர், பார்த்து கொண்டு இருக்கிறார். அவர் எழுதி வச்சிருப்பாராம். அவர்கிட்ட கணக்கு இருக்கும். நம்ம எப்படிப்பட்ட உதவிகளை யாருக்கு எந்த நேரத்தில் எப்படியெல்லாம் செய்திருக்கிறோம் என்று ஆண்டவர் எழுதி வச்சிருப்பாராம். அதனால நீங்க நம்ம ரெக்கார்டெல்லாம் மறைஞ்சு போச்சு, இல்லாட்டி நம்ம செஞ்சதெல்லாம் அப்படின்னு நினைக்கவே வேண்டாம். கவர்மெண்ட்ல கூட கேட்பாங்க, நீங்க என்னென்ன ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க எல்லாம் ஒரு ஃபோட்டோஸ் கொண்டு வாங்க, எல்லாமே கேட்பாங்க. ஒருவேளை அது கூட நம்ம தவறி போகலாம், அது கூட ஃபோட்டோ எடுக்காம கூட விட்டுருக்கலாம். ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுவாராம், நாம் செய்த அந்த உதவியை அவர் தம்முடைய ஆதீனத்தில் எழுதி வைத்திருக்கிறார். அவர் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருப்பார். ஆம், நம்முடைய தேவன் பாருங்க, அவர் மிகவும் சிறந்தவராய் இருக்கிறார், எல்லாவற்றிலையும் ஞானம் படைத்தவராய் இருக்கிறார். உதாரணம் பாருங்க, உங்க பகைக்கிறவனுடைய கழுதை விழுந்து கிடக்குதுன்னு வைங்க. ஒரு ஒரு கழுதை விழுந்துச்சு, குழியில விழுந்து ரொம்ப தவிச்சிட்டு இருக்குது. ஒரு மாடு ஒரு குழியில விழுந்து தவிச்சிட்டு இருக்குது. ஒரு ஆடு விழுந்து, ஏதாவது ஒரு மிருகம் பக்கத்துல, ஒரு நம்ம வளர்த்து கொண்டு இருக்கிற நாய் விழுந்து தவிச்சிட்டு இருக்குதுன்னு சொன்னா, அதை பார்த்துட்டு நம்ம போக முடியுமா? இல்லை அப்படி போனாதான் நல்லதா? ஒருவேளை அவன் நம்முடைய பகையாளியா இருக்கலாம், ஆனால் அதற்கு நாம் உதவி செய்ய வேண்டுமாம். அதைத்தான் வசனம் சொல்லியிருக்கிறது, உன்னை பகைக்கிறவனுடைய கழுதை விழுந்து கிடந்தால் உதவி செய்ய வேண்டுமா. அதுதான் அது மிகப்பெரிய ஒரு உதவி. நம்மை பகைக்கிறவுடைய மாடு குழியில மாட்டிட்டு இருந்தா அதுக்கு உதவி செய்யணுமாமா. அதை கூட வசனம் சொல்லி இருக்கிறது, அதை கூட தேவனுடைய வார்த்தை சொல்லி இருக்கிறது. அப்ப எல்லா நிலைகளிலேயும்
நாம் என்ன பண்ணணும்? மற்றவர்களுக்கு நம்மால் முடிந்த இயன்ற உதவிகளை செய்ய வேண்டும் என்று சத்திய வசனம் சொல்லியிருக்கிறது. பாருங்க, எபினேசர் என்று வேதத்திலே நம் வசனத்தை, வார்த்தையை பார்க்கிறோம், பெயரை படிக்கிறோம். அது என்ன? கர்த்தர் இம்மட்டும் எங்களுக்கு உதவி செய்தார், ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்தார். சாமுவேல் என்றதான ஒரு தீர்க்கதரிசி ஒரு கல்லை எடுத்து அதை மிஸ்பா என்ற இடத்துல நிறுத்தி எபினேசர் என்று பெயரிடுகிறார். இம்மட்டும் உதவி செய்தவர் அவர். நீங்கள் செய்கிற உதவிக்கு பல மடங்கு நன்மைகளை உங்களுக்கு செய்வார். அவர் இம்மட்டும் நமக்கு உதவி செய்கிறவராயிருக்கார். தாவீது என்ற மனுஷனை குறித்து நாம் பார்க்கிறோம். அந்த தாவீது அவர் தனிமையா இருக்கின்ற போது அவருக்கு உதவி செய்வதற்காக அவரிடத்துல நிறைய மனுஷங்க வந்தாங்களாம். ஏனென்றால் தேவனை சார்ந்தவர், தேவனை நம்புகிறவர், கடவுளை நம்புறவர், ஆண்டவரை நம்புறவர், பிதாவை நம்புகிறவர் அந்த தாவீது. அப்ப தாவீதுக்கு மற்ற மனுஷன் எல்லாருமே என்ன பண்ணாங்களா? ஹெல்ப் பண்றதுக்கு கூடி வந்துட்டாங்களாமா. ஒரு இடத்துல ஒரு சேனையே உருவாக்கிச்சு. ஒரு இராணுவத்தை வச்சிருந்தார் அந்த தாவீது. தனி மனுஷனாக இருந்த தாவீது பாருங்க, தன்னோடு கூட இராணுவத்தை வச்சிருந்தார். எப்படி வச்சிருந்தாரு? தேவன் அவருக்கு உதவி செய்தார். அவர்கள் தேவ சேனையை போல மகா சேனையானார்கள். ஆமென். அப்ப அந்த தாவீது மற்றவர்களுக்கு உதவி செய்தார். அதற்கு கைமாறாக தேவன் என்ன பண்ணினாரா? மற்ற ஜனங்களை எல்லாம் அவரிடத்துல அனுப்பி இந்த அந்த சேனைகளை மகா சேனைகளாய் மாற்றினார். பெரிய இராணுவ சேனை அந்த தாவீதோடு கூட இருந்தது. இதற்கு காரணம் என்ன? தாவீது மற்றவர்களுக்கு உதவி செய்தார். அது மாத்திரமல்ல, அவர் உதவி செய்வதில் எல்லாவற்றிலையும் சிறந்தவராயிருந்தார். தேவனை நம்புகிறவர், தேவனை விசுவாசிக்கிறவர் அவர். அது மாத்திரமல்ல, தேவன் பாருங்க, கைமாறு பாராமல் நமக்கு உதவி செய்கிறவர். அவர் எந்த கைமாறும் பார்க்கவே மாட்டார். ஆண்டவர் நமக்கு உதவி செஞ்சாவோ, எனக்கு நான் உதவி செஞ்சதுனால எனக்கு ஏதாவது அப்படின்னு ஆண்டவர் கைமாறு பார்க்கவே. அது மனுஷன் ஒரு இன்னைக்கு நம்ம ஹெல்ப் பண்ணோம்னா நாளைக்கு அவங்க நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி செய்யறதே மனிதனுடைய இயல்பு. இட்ஸ் ஹியூமன் பீயிங். அது மனிதனுடைய இயல்பான ஒரு தன்மை. அது நம்ம மாற்றவே முடியாது. அதுதான் உண்மை. மனுஷனை சொல்லுவான், சரி நான் இன்னைக்கு அந்த காரியத்தை அவர் செஞ்சிருக்கேன், நாளைக்கு கண்டிப்பா அதை செய்வேன். இன்னைக்கு நான் இவ்வளோ அவருக்கு கல்யாணத்துக்கு நான் உதவி செஞ்சிருக்கிறேன், அதை விட ஒரு 2 மடங்கு அதிகமாக எனக்கு செய்வார். இது மனிதனுடைய இயல்பு, மனிதன் நினைக்கிறது. ஆனால் தேவன் அப்படிப்பட்டவர் கிடையாது. அவர் கைமாறு பாராமல் உதவி செய்கிறவர். பலம் உள்ளவனுக்கு ஆகிலும் பலன் இல்லாதவனுக்கு ஆகிலும் உதவி செய்கிறவர். பாருங்க, பலம் உள்ளவன் பலன் இல்லாதவன் இவங்க யாரா இருந்தாலும் சரி அவர் உதவி செய்வார். ஆமென். நல்லோர் மேலும் தீயோர் மேலும் அவர் தம்முடைய மழையை அவர் என்ன பண்ணுவாரா? அவர் பெய்ய பண்ணுகிறார், வசிக்க பண்ணுகிறார். எல்லார் மேலும் சூரியன் படுகிறது இல்லை, இவங்க நல்லவங்க கெட்டவங்க, நோ நோ நோ. அவர் உதவி செய்கிறார், மனுஷனுக்கு உதவி செய்கிறார். எல்லார் மேலையும் மழையை பெய்ய பண்ணுகிறார், எல்லார் மேலும் சூரிய பிரகாசத்தை பிரகாசிக்க பண்ணுகிறார். பாருங்க, ஒரு நடந்த ஒரு ஸ்டோரி இதில் இருக்கிறது. எஸ்தர் ராஜாத்தி என்றதான ஒரு ராஜாத்தி இருக்கிறார்கள். அந்த தேசத்திலே அந்த சமயத்திலே அந்த குலத்தையே அவங்க அந்த எஸ்தர் ராஜாத்தியுடைய குலத்தை அழிக்கும்படியாக ஒருவன் என்ன பண்றானா? அந்த இடத்துல எழும்புகிறான். ஆமான் என்றதான ஒரு மனுஷன் எழும்புகிறான். அந்த இடத்துல அந்த எஸ்தர் ராஜாத்தி தன்னுடைய ஜீவனையே பணயம் வைத்து, தன்னுடைய ஜீவனே போனாலும் பரவாயில்ல, என்னை கொன்று போட்டாலும் சரி அப்படின்னு சொல்லி ராஜாவின் முன்பாக போய் நின்று இந்த ஜனங்களுக்காக அவள் மன்றாடுகிறாள். இந்த ஜனங்களுக்காக வேண்டுதல் செய்கிறாள், உதவி செய்கிறாள். அவள் செய்த உதவி அந்த பெரிய யூத குலமே பாதுகாக்கப்பட்டது. இல்லை என்றால் அப்பொழுது அந்த யூத குலத்தை அழித்திருப்பார்கள், எல்லாத்தையும் நிர்மூலம் பண்ணியிருப்பாங்க, எல்லாத்தையும் வெட்டி சாய்ச்சிருப்பாங்க. ஆனால் எஸ்தர் ராஜாத்தி செய்த உதவியை பாருங்கள். தன்னுடைய ஜீவனையே பணயம் வைத்து, தன்னுடைய ஜீவனையும் எதிர்பார்க்க, தன் ஜீவன் போனாலும் பரவாயில்ல, நான் செத்தாலும் சாகிறேன், என்னுடைய ஜனங்கள் அழிவதை நான் என்ன பண்ண முடியாது, பார்த்து கொண்டு இருக்க முடியாது என்று சொல்லி அவள் ராஜாவுக்கு முன்பதாக போய் நின்றாள். பிரியமானவர்களே, அதே போலதான் பாருங்க, எவ்வளவு பெரிய ஒரு உதவி, எவ்வளவு பெரிய நன்மை. ஆகவே அந்த எஸ்தர் ராஜாத்தி அந்த தேசத்திலே மிகுந்த உயர்ந்த ஸ்தானத்திலே வைக்கப்பட்டாள். அவள் உதவி செய்தாள். இந்த உதவி அது சரித்திரமாய் வருகிறது, சம்பவங்களாய் வந்து கொண்டு இருக்கிறது.
மனிதனுடைய இக்கட்டிலே உதவி செய்வது நல்லது. மனுஷன் ஒரு இக்கட்டில் இருக்கிறாங்க, ரொம்ப கஷ்டத்துல, ரொம்ப துன்பத்துல, ரொம்ப கடன் பிரச்சனையில இருக்கும்போது அவளுக்கு உதவி செய்வது நல்லது. இருக்கிறவர்கள் அவர்கள் உதவி செய்ய வேண்டும். இருக்கிறவர்கள் இல்லாதவர்கள் போல நம்ம என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது. ஏனென்றால் இந்த வாழ்நாளிலே நாம் இருக்கிற இந்த ஜீவிய காலத்தில் நாம் மற்றவர்கள் கஷ்டப்பட்டு கொண்டு இருப்பதை நாம் என்ன பண்ணி பார்த்து கொண்டு இருக்கக்கூடாது. மற்றவர்கள் துன்பப்பட்டு கொண்டிருப்பதை, நியாயமான காரியங்களுக்கு துன்பப்பட்டு கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டு இருக்கக்கூடாது. நம்மால் இயன்ற நன்மைகளை செய்ய வேண்டும். இயன்ற ஹெல்ப்பை பண்ணணுமாமா. மனிதனுடைய இக்கட்டில், அவனுடைய துன்பமான காலங்களில், துயரமான காலங்களில் கண்டிப்பாக என்ன பண்ணணுமாமா, உதவி செய்யணுமாமா. அந்த உதவி மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொண்டு வரும். ஆம், அந்த உதவி செய்யுங்க. நிறைய பேர் கேட்பாங்க, உதவி கேட்பாங்க, நியாயமான உதவிகளுக்கு. நியாயமற்ற உதவி நிறைய பேர், நியாயமே இல்லாமல் உதவி கேட்பாங்க. நிறைய பேர் நியாயமான உதவிகள் கேட்பார்கள். இவர்களை கண்டறிந்து நாம் என்ன பண்ணணும், உதவி செய்யணும். என்ன இருக்கிறவைகளிலிருந்து நாம் கொடுக்கலாம். நம்மால் இயன்ற அளவுக்கு அவர்களுக்கு உதவி செய்யலாம். ஆம் பிரியமானவர்களே, மனிதனுடைய இக்கட்டிலே உதவி செய்வது நல்லது. அதே போல ஆவியானவர் நமது பலவீனங்களிலே நமக்கு உதவி செய்ய ஆவியானவர் பாருங்க. ஆவியானவர் நம்ம கூடயே இருக்கிறார். நம்முடைய வீக்னஸ்ல, நம்முடைய பலவீனத்துல, நம்முடைய உடல் சோர்வுல, நம்முடைய வியாதியில, நம்முடைய துன்பத்துல அவர் என்ன பண்றாரா, நமக்கு உதவி செய்கிறாராம். அப்ப அவர் உதவி செய்து கொண்டேதான் இருக்கிறாரு. நம்ம என்ன கைமாறு பண்ணுகிறோம்? ஒன்றுமில்லை. ஆண்டவர் பாருங்க நமக்கு உதவி எப்படி செய்கிறார். ஒருவேளை துன்பப்பட்டு கொண்டு, ஒரு காய்ச்சல்ல படுத்துட்டு இருக்கோம், தலைவலியில படுத்துருக்கோம், வயிற்று வலியில படுத்துட்டு இருக்கிறோம், நம்மளுடைய இடுப்பு வலியில படுத்துட்டு இருக்கிறோம், நம்ம உடல் முழுவதும் சோர்ந்து போய் படுத்துட்டு இருக்கிறோம். ஒருவேளை கேன்சர் வியாதியினால, டிபி வியாதியினால, தொழுநோயினால, இப்படி பலவிதமான துன்பங்களினால மனிதன், பெண்களுக்குரிய அத்தனை வியாதிகளினாலும் அவர்கள் பீடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த சமயத்துல ஆவியானவர், தேவாதி தேவன் தம்முடைய ஆவியானவரை அனுப்பி அவர்களுக்கு உதவி செய்கிறார். ஆமேன். அப்படிப்பட்ட உதவியை செய்கிற தேவனுக்கு நம்ம என்ன கைமாறு பண்ணுகிறோம்? ஒன்றுமில்லை. ஆனாலும் கூட அவர் கைமாறு பார்ப்பது கிடையாது. அவர் என்ன பண்றாரா, உதவி செய்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறவராயிருக்கார். எவ்வளவு அருமையான வார்த்தைகளை பாருங்கள். பரிசுத்தவான்களுடைய குறைவில் நாம் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். குறைவில் உதவி செய்யணும். ஒருவர் குறைவுபட்டு இருக்கிறார்களா, ஒருவேளை ஒரு வீட்டில் சாப்பாட்டுக்கே இல்லாமல் இருக்கிறார்கள், ஒருவேளை துன்பப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள், அவங்க குறைவில் இருக்கிறாங்களா, அவர்களை பார்த்து இருக்கிறவர்கள் கண்டிப்பாக நம்ம உதவி செய்வது அவர்களுக்கு, உங்களுக்கு நல்லது. பரிசுத்தவான்களுடைய குறைவில் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள். மனிதனின் குறைச்சலில் உதவி செய்யணும். மனுஷன் குறைஞ்சிருக்குது, அவனுக்கு தேவைக்கே நிரம்பலை, தேவைக்கு மீறி நிறைய பிரச்சனைகள் இருக்கு, அவன் தேவையே நிரம்பவில்லை. அந்த குறைச்சலில் அவனுக்கு உதவி செய்யுங்கள். விசுவாசிகளாகிய விதவைகளுக்கு உதவி செய்யுங்கள். என்ன பண்ணணுமா, விசுவாசிகளாகிய விதவைகளுக்கு, ஒருவேளை கணவனால் கைவிடப்பட்ட நிலைமையில துன்பப்பட்டு கொண்டிருக்க, பரிதாபப்பட்டு கொண்டிருக்க, துயரத்தில் இருக்கிற இந்த விதவைகளுக்கு, விடோஸ்க்கு நம்ம என்ன பண்ணுமா, உதவி செய்யணும். அவள் கண்டிப்பாக உதவி செய்ய வேண்டும் என்று சத்திய வேதம் சொல்லுகிறது. எப்படியெல்லாம் உதவி செய்வது என்று சொல்லி நான் அந்த வசனங்கள் சொல்லிட்டு இருக்கிறேன். நான் யாருக்கெல்லாம் உதவி செய்ய வேண்டும் என்று வசனங்கள் சொல்லி கொண்டு இருக்கிறேன். ஹெல்பிங். அப்போ அவர்களுக்கு நாம் என்ன பண்ணணுமா, உதவி செய்ய வேண்டும். சோதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்யுங்கள். துன்பத்தில் இருக்கிற சோதிக்கப்பட்டவர்களுக்கு, ரொம்ப சோதனையில எல்லா வகையில அவர் கடனாளிகளாக இருந்திருப்பார். ஒருவேளை பிரச்சனையினால் எல்லாவற்றையும் இழந்து போயிருப்பார்கள். வியாபாரத்துல நஷ்டப்பட்டு இருந்திருப்பாங்க. சோதிக்கப்பட்டவர்களுக்கு, சோதனையில இருக்கிறவர்களுக்கு, ஒரு பிள்ளையுடைய கல்யாணம் வருது, என்ன பண்றேன்னு சொல்லி திகைத்து கொண்டு இருப்பார்கள். மகளுடைய கல்யாண காரியம் இருக்கிறது, எங்களிடத்தில் ஒன்றுமே இல்லை என்று அங்கலாய்த்து கொண்டிருக்கிறார்களா, துன்பப்பட்டு கொண்டு இருக்கிறார்களா, சோதனையில் இருக்கிறார்களா, அப்படியே மன சஞ்சலத்தில் இருக்கிறார்களா, அவர்களுக்கு உதவி செய்யுங்க. இப்படியெல்லாம் உதவி செய்வது நாம் தேவ நீதியை இந்த பூமியிலே நிறைவேற்றுவதற்கு சமானமாக இருக்கும். அது மாத்திரமல்ல, ஊழியங்கள், நேர்மையான ஊழியங்களுக்கு, உண்மையான ஊழியங்களை கண்டறிந்து அவைகளுக்கு உதவி செய்யுங்கள். அநேக மிஷினரிமார்கள் இருக்கிறார்கள், அநேக தேவ பிள்ளைகள் இருக்கிறார்கள், அநேக உண்மையாலுமே கஷ்டப்பட்டு கொண்டிருக்க அநேக ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு நீங்கள் கண்டறிந்து அவர்களை தெரிந்தெடுத்து
ஜெபத்திலே வைத்து தேவ ஞானத்தோடு கூட, தேவ நீதியோடு கூட, தேவனுடைய வழிநடத்துதலோடு கூட இவர்களுக்கும் உதவி செய்யுங்கள். அது எல்லா நிலைமையிலும் உங்களை மேன்மையான நிலைமைக்கு வைக்கும். கர்த்தர் உங்களை அபரீத விதமாய் கண்டிப்பாய் ஆசீர்வதிப்பார். தேவனாகிய கர்த்தர் இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. உதவி செய்வோம், கைமாறு பாராமல் உதவி செய்து தேவ நீதியை இந்த பூமியிலே நிலைநாட்டுவோம். அதுவே மிகுந்த ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போமா? அன்பின் பிதாவே, நல்ல வார்த்தைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹெல்பிங், உதவி செய்வது. ஆமாண்டவரே, தேவன் தந்தருளும் பலத்தின்படி நாங்கள் உதவி செய்ய எங்களுக்கு தேவனாய் கர்த்தர் உதவி செய்வீராக. ஆண்டவரே, இருக்கிறவன் இல்லாதவனுக்கு கொடுக்க கடவன். ஆண்டவரே, ஆம், துன்பப்படுகிறவனுக்கு, துயரத்தில் இருக்கிறவனுக்கு, வியாதியில இருக்கிறவனுக்கு ஆண்டவரே உதவி செய்வது மிகவும் ஏற்றதாக இருக்கும். ஆண்டவரே, ஆம், விசுவாசிகளாகிய விதவைகளுக்கு உதவி செய்வது, ஆமாம், சோதிக்கப்படுகிறவர்களுக்கு, குறைச்சலில் உதவி இக்கட்டில் உதவி செய்கிறவர்கள், பலவீனங்களில் உதவி செய்வது, இப்படி ஆண்டவர் ஒவ்வொரு ஆபத்திலே உதவி செய்வது, இப்படி எல்லா நிலைகளிலும் பிள்ளைகள் உதவிகளை செய்து தேவ மகிமையும் தேவ ராஜ்யத்தின் அந்த கட்டளைகளை இந்த பூமியில நிறைவேற்ற என் தேவனாகிய கர்த்தர் உதவி செய்கிறார். கிருபை சமாதானம் கூட இருக்கட்டும். இருக்கிறவன் இல்லாதவனுக்கு கொடுக்க கடவன். ஆம், துன்பப்படுகிறவனுக்கு துன்பப்படாதவன், ஆசீர்வாதமாய் இருக்கிறவன் துன்பப்படுகிறவனுக்கு கொடுப்பானாக. ஆம், எல்லா நிலைகளையும் கொடுத்து உதவி செய்து தேவ நீதியை நிலைநாட்ட கர்த்தர் கிருபை செய்யும். கிருபை சமாதானம் கூட இருக்கட்டும். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். தொடர்ந்து சத்தியங்களை கேளுங்கள். அது மாத்திரமல்ல, எங்க ஊழியங்களுக்கு உதவி செய்யுங்கள், ஊழியங்களை தாங்குங்கள். தேவ நீதியை இந்த பூமியிலே நாம் நிலைநாட்டுவோம். தொடர்ந்து யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அது மாத்திரமல்ல, நாம் பெற்ற இந்த ஆசீர்வாதம், இந்த சமாதானமான வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் நாம் ஷேர் பண்ணி அவர்களோடு கூட நம்முடைய இன்பத்தை பகிர்ந்து கொள்வோம். தேவாதி தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.